நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம். அடுத்தபடியாக உயர்கல்வி தொடர்பான ஆலோசனைகள் வாங்க இருக்கிறோம். 2 கல்வி பேராளுமைகள் இழந்திருக்கிறார்கள். ஒருவர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி பல்வேறு கல்வி சார்ந்த ஆலோசனைகளை வழங்கி தமிழகம் முழுவதும் கல்வி சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருப்பவர். உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி. அதேபோல கல்வியாளர் விஜய் முனைவர் விஜய் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்பது மகிழ்ச்சி. தொடர்ந்து நம்ம உயர்கல்விக்கான ஆலோசனைகளை பெறுவதற்கான நிகழ்ச்சிக்கு போகலாம். யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சிக்கு நம்ம நுழைய போகிறோம். உயர்கல்வி தொடர்பான இந்த ஆலோசனைகளை வழங்குகிற இந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிற பாஸ்கரன் சார்ட்டேருந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பாஸ்கரன் சார், நீங்கள் தொடர்ச்சியாக கல்வி சார்ந்த ஆலோசனைகளை வழங்கிட்டு இருக்கீங்க, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலமாக. அது மாதிரி பத்திரிகைகளில் எழுதிக்கிட்டு இருக்கீங்க, தொடராக எழுதுறீங்க, புத்தகங்கள் கூட வெளியிட்டு இருக்கீங்க. மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட பாதையில் தொடர்ச்சியாக பயணிச்சுட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள், அவர்களுடைய கல்வி சார்ந்த அந்த தேடல் எப்படி இருக்கு? இந்த ஆண்டு எனக்கு தெரிந்த வரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும், ஒரு பேரடிகம் ஷிஃப்டே இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். மாணவர்களுடைய தேடலில், குறிப்பாக பெற்றோர்களுடைய தேடல்களில் இந்த ஆண்டு மிக அதிகமாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் பக்கம் மிக அதிகமான இளைஞர்கள் திரும்புவார்கள் அப்படின்னு எனக்கு தோன்றுது. தொழிற்கல்வியிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுபட்ட ஒரு பாதையை இந்த வருஷம் இளைஞர்களும் பெற்றோர்களும் கல்வியாளர்களும் மாறி வருவார்கள் அப்படின்னு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அப்படி தான் இருக்குது. இது வரைக்கும் ட்ரெண்ட் அப்படி தான் இருக்குது. என்னென்னா வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் இப்போ தனியார் துறையை விட அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் பக்கம் வேலைவாய்ப்புகள் அதிகமாக வருமோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பக்கம் அதிகமாக மாணவர்கள் திரும்புவார்கள் நான் எதிர்பார்க்குறேன். முனைவர் விஜய், உங்கள்கிட்ட இந்த கேள்வி வைக்கிறேன். நீங்கள் என்னென்னா இந்த கல்வி ஆலோசகராக உங்களோட பணியை தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்கீங்க, பல்வேறு விஷயங்களை கோஆர்டினேட்டராக இருந்து ஒருங்கிணைஞ்சு செஞ்சிட்ருக்கீங்க. கல்வி சார்ந்து இங்கே தமிழகத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய விஷயங்களாக நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்க உங்களோட அனுபவத்தில்? இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களோட தேடல் எப்படி இருக்குது அப்படின்னா, என்ன படித்தா நமக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டுமே சார்ந்திருக்காங்க. இதில் என்ன அவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, இப்போ நேத்திக்கு பார்த்திங்கன்னா MHRD மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் NIRF ரேங்கிங் வெளியிட்டிருக்காங்க. இந்த NIRF ரேங்கிங்கில் என்னென்ன விஷயங்கள் பார்த்துருக்காங்க அப்படின்னா, மாணவர்கள் எந்தெந்த வகையில் தங்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு 4 வருட படிப்போ இல்லை ஒரு 3 வருட படிப்போ இந்த காலகட்டத்தில் அவங்க தங்களை எப்படி தயார்படுத்திக்கிறாங்க. இப்போ பல்கலைக்கழகத்தில் கொடுக்கக்கூடிய பாடத்திட்டங்களை மட்டுமே படிச்சுட்டு வர்றதுல எந்த விதமான ஒரு முன்னேற்றத்தையும் நம்ம பார்க்க முடியாது. அதை அடுத்து இன்றைய சூழ்நிலையில் என்னென்ன வேல்யூ அடிஷன் தேவைப்படுது, இந்த வேல்யூ அடிஷன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி நம்ம படிக்கும்போது அந்த எஜுகேஷன் சிஸ்டம் இன்னொரு அடுத்த ஹையர் ஸ்டாண்டர்டுக்கு வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை தான் பார்த்துட்ருக்கீங்க. பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, நீங்கள் இப்போ என்னென்னா அந்த தொழில்நுட்பம் அல்லது பொறியியல் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து மாணவர்கள் கலை அறிவியலை நோக்கி திரும்புவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை, இந்த மாதிரியான எண்ணம் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மாதிரி ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லணும் இன்ஜினியரிங் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும். குறிப்பாக அது ஒரு விதத்தில் ஒரு மித்துன்னு கூட சொல்லலாம். ஆனால் இப்போ அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கிற மிக கடுமையான அந்த H1B விசா நெருக்கடி இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவிலே இந்தியாவுக்குள்ளேயே பொதுத்துறை நிறுவனங்களிலும் அரசு பணிகளிலும் வேலைக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதுவும் இப்போது அடுத்து ஒரு 3-4 ஆண்டுகள் கழித்து பார்க்கிற போது இப்போது இருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் எல்லாம் செயலுக்கு வருகிற போது மிகப்பெரிய அளவிலே வேலைவாய்ப்புகள் இருக்கும். குறிப்பாக வங்கிகளிலே, பொதுத்துறை நிறுவனங்களிலே, அரசு பணிகளிலே இங்கெல்லாம் ஏறத்தாழ 7 லட்சத்திலிருந்து 8 லட்சம் வரையிலே உங்களுக்கு அதிகமாக பணியிடங்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுனால இதற்கெல்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் படித்தாதான் மிக நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அது இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்ஜினியரிங் படிக்கிற போது ஒரு மாதிரி ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் எடுத்தோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அது இன்ஃபேக்ட் கூட இருக்கிற வல்லுநர் இன்னும் மிகச்சரியாக சொல்ல முடியும். ஆனால் அப்படி ஒரு கருத்து மிக ஆழமாக வேறுண்டு வருகிற காரணத்தினால மிக அதிகமாக இந்த பக்கத்திலே மாணவர்கள் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுது. நிச்சயமாக சார், நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியோட முதல் தொலைபேசி அழைப்பாளர் இணைஞ்சிருக்கிறார் உமேஷ், சென்னையிலேருந்து. வணக்கம் உமேஷ். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேரடிம் ஷிஃப்ட்டு, என்ஜினியரிங்கான வேலைவாய்ப்பு குறைஞ்சிருச்சுங்கிற மாதிரியான ஒரு மனநிலை வந்திருக்கு. உண்மையிலே அந்த மாதிரியான ட்ரெண்ட் இருக்கா சார்? இல்லை, அது ஒரு அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் கிரியேட் ஆகிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த படிப்பையுமே நம்ம குறை சொல்லி படிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடையாது. எதை மாணவர்கள் எனக்கு பிடித்தமான ஒரு படிப்பு அப்படின்னு தேர்ந்தெடுத்து படித்தாலே போகிறோம். இப்போ நான் ஒரு 10 வருடத்திற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா BE படித்தா உடனே வேலை கிடச்சிரும், நல்ல வேலை கிடச்சிரும், நல்ல சம்பளத்தில் வேலை கிடச்சிரும் அப்படின்பாங்க. அதுக்காக BA ஹிஸ்ட்ரியோ BA இங்கிலீஷ் படித்தா வேலை கிடைக்காதுங்கிற ஆப்ஷன் கிடையாது. ஒரு 10 மாணவர்கள் படிக்கக்கூடிய இடத்துல அங்கே ஒரு வேலை இருக்குது அப்படின்னா இங்கே 100 மாணவர்கள் படிக்கக்கூடிய இடத்துல ஒரு 10 வேலை வாய்ப்புகள் இருக்குது. அப்போ சதவீதம் பார்த்தீங்கன்னா 1 தான்.
இந்த சதவீதம் அடிப்படையில் தான் நமக்கு வேலை கிடைக்க போகுதா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம படிக்கிற துறை வந்து நமக்கு பிடிச்ச படிப்பாக இருந்தால் இன்னும் வந்து ஆர்வத்தோடு நம்ம படிச்சிருப்போம். அந்த ஆர்வத்தோடு படிக்கும் பொழுது எந்த ஒரு வேலையும் நம்மளால் வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக வந்து அதை வாங்கியிருக்க முடியும். ஸோ வாய்ப்புகள் வந்து அந்த மாதிரி குறையில அது அப்படியே தான் ஸ்டாட்டிக்காக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இணையதளம் வாயிலாக ஃபேஸ்புக் வாயிலாக பார்த்தீங்கன்னா நிறைய நேயர்கள் நம்மளோட இணைஞ்சு இந்த நிகழ்ச்சி நேரலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதில் உள்ள சில பேர் கேட்குற கேள்விகளுக்கான பதில்கள் நம்ம பார்க்கலாம். ஜெய்ஷா ஜெயா, ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிஜி டிகிரி அதுக்கப்புறம் என்ன எனக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெரி குட். இப்போது பொதுவாகவே இந்த பிஜி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய்ப்புகள் பார்க்க போனால் 2-3 அளவுகள் தான் இருக்குது. ஆக்சுவலாக மிக முக்கியமாக 2-3 இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து பிஹெச்டி பண்ணுறது, எம்ஃபில் பண்ணுறது, இது மாதிரி இப்போ ஒரு பேராசிரியராக செல்லலாம், ஒரு ஆசிரியர் பணி எடுத்துக்கொள்ளலாம். அது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். என்னென்னா இப்போ மீண்டும் சொல்லிக்கிறோம், ஆக்சுவலாக ஆசிரியர் பணி என்று வருகிற போது தகுதி வாய்ந்த திறமையான ஆசிரியர்கள் எல்லா துறைகளிலும் இந்தியா முழுவதும் தேவைப்படுகிறார்கள். அதை நம்ம அடிக்கொடிட்டுக்கணும். ஏன்னா ஆசிரியர் பணிக்கு இப்போ ஒருகளாம் எப்படி வராங்க அப்படின்னா வேற எங்கேயும் வேலை கிடைக்கல, அது வரைக்கும் இங்கே இருந்துட்டு போகலாமேங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோடு வராங்களே, அப்படி வேண்டாம். இதையே முழு நேர தொழிலாக வாழ்க்கையின் மிக முக்கிய தொழிலாக எடுத்துக்கொண்டு செய்யக்கூடிய தகுதி வாய்ந்த திறமை வாய்ந்த பேராசிரியர்கள் எல்லா இடங்களிலும் தேவைப்படுகிறார்கள். எல்லா கல்லூரிகளிலும் எல்லா பல்கலைக்கழகங்களிலும் உலகளாவிய அளவில் அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் இருக்குது. இப்போ அதுவும் மிக முக்கியமாக இந்தியாவிலும் தமிழகத்திலுமே இருக்குது. அதனால் இவங்க என்ன பண்ணலாம்னா இமீடியட்டாக ஒரு டாக்டரேட் படிக்கலாம், ஒரு எம்ஃபில்லோ பிஹெச்டியோ படிச்சுட்டு உடனடியாக ஒரு பேராசிரியர் பணிக்கு வந்தாங்கன்னா இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 30 வயதுக்குள்ளாக ஒரு பேராசிரியராக உள்ளே பணிக்கு வந்து விட்டால் அவர்கள் பணி ஓய்வு பெறுகிற போது பார்த்தா வைஸ் சான்சலர் வரைக்கும் போகலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு வந்து வேறு எந்த துறையிலுமே இல்லை அப்படின்னு தோணுது. அது இல்லாமல் ஏராளமான கல்வியாளர்களை அவர்கள் உருவாக்கலாம், தலைவர்களை உருவாக்கலாம், இதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் கூட இவர்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்து கொண்டாலும் தானாகவே நிபுணத்துவம் பெற்றுக்கொண்டால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா துறைக்குமே இப்போ யூடியூப்ல இருந்து இமெயிலில் இருந்து ஃபேஸ்புக்கிலேருந்து எல்லா துறைகளிலுமே கருத்துகள் தேவைப்படுகிறது. இப்போ எழுதுறதுக்கு ஆட்கள் இல்லை. இப்போ துறை சார்ந்த எழுத்துக்கள் தமிழகத்தில் ஆட்களே இல்லை. மீண்டும் 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 அரசியல் சினிமா தவிர்த்து பிற துறையில் எழுதுவதற்கான எழுத்தாளர்கள் நம்ம பார்க்க முடியல. கற்பனை நாவல்கள் எழுதுகிற எழுத்தாளர்கள் தான் தமிழகத்தில் இருக்கிறார்களே தவிர்த்து துறை சார்ந்த எழுத்துக்களை தருவதற்கு இப்போ எழுத்தாளர்களே இல்லை. இதெல்லாம் இப்போ மேடம் கேட்டிருக்காங்க இல்லைங்களா, இவங்கெல்லாம் அந்த துறையில் வந்தாங்க வச்சுக்கலாம், ஏராளமான வாய்ப்புகள் கொட்டி கிடைக்கின்றன. தருவதற்கு ஆட்கள் இல்லை. தாய்மொழியில் வந்து எல்லா விஷயத்தையும் கொண்டு வரதுக்கான ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போ நீங்கள் பொருளாதாரத்தை பற்றி எழுதலாம், அறிவியல் பற்றி எழுதலாம், கணினியை பற்றி எழுதலாம், போக்குவரத்து துறை கூடிய சாதக பாதங்கள் பற்றி எழுதலாம், சுகாதாரத்துறை பற்றி எழுதலாம். ஒவ்வொரு துறையை பற்றி எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் இப்போ இல்லாமல் போயிட்டாங்க. அதுக்கெல்லாம் உண்மையிலே இப்போ இந்த பெண்மணி இவங்க வந்தாங்க வச்சுங்களேன், இந்த மேடம் வந்தாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றன. நிச்சயமா. அடுத்தபடியாக வேலூர்லேருந்து மணிகண்டன்கிற நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. அவரோட சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், உங்களோட சந்தேகம் என்ன? சார் நான் பிபிஏ படிக்கலாம்னு இருக்கேன் சார். 12th முடிச்சிருக்கேன், படிக்கலாமா சார்? பிபிஏ படிக்கலாமான்னு கேட்குறீங்க? பிசிஏ. விஜய் சார், பிசிஏ அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தான். இப்போ பிசிஏவோட வாய்ப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு மூவ் வந்து கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ முடித்தவர்கள் எம்சிஏ வந்து 3 வருடங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது, 2 வருடங்கள் படித்தாலே போரும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி யூஜி முடித்தவங்களுக்கே நிறைய ஐடிக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த 3 வருட பிசிஏ முடித்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் சேர்ந்துக்கிட்டே கூட அந்த 2 வருடங்கள் எம்சிஏ படிக்க முடியும். இல்லையா இன்னும் வந்து ஒரு படி மேலே போனோம் அப்படின்னா அந்த 2 வருடங்கள் அவர் எம்சிஏ படித்தார் அப்படின்னா அந்த 5 வருடங்களில் தன்னை முழுமையாக எக்யூப் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல ஒரு வேலைக்கு அவரால் போக முடியும். நிச்சயமா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, நல்ல வாய்ப்பு இருக்கு. அடுத்தபடியாக நெல்லையிலேருந்து ராஜேஸ்வரி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ராஜேஸ்வரி, உங்களோட சந்தேகம் என்ன? சார் பையன் வந்து இப்போ +2 எழுதியிருக்கிறான். சரிங்க. நெக்ஸ்ட் வந்து சிஏ பண்ணணும்னு சொல்லியிருக்கான். சிஏக்கு ஸ்கோப் எப்படி இருக்கு? அது இந்த மத்திய அரசுடைய ஐசிஐ பவன் ஐகாய் பவன் சொல்றாங்களா, அதுல பண்ணலாமா, பண்ணனா ஒர்த்தா இருக்குமா? இந்த 2 டீடைல் மட்டும் எனக்கு தெரியணும் சார். நான் லைனை வச்சுறேன், நான் டிவில விஷயத்தை கேட்டுக்கிறேன் சார். நிச்சயமா, நன்றி. ரொம்ப தெளிவா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல மக்களுக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு அந்த டிலே இருக்கும், அதனால தொலைக்காட்சியில இதுக்கு பொருத்தமான சிஏ பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நான் எல்லா இளைஞர்களும் சொல்வது அதுதான். ஏன்னா 2-3 காரணங்களுக்காக. என்னென்ன சிஏ படிப்புங்கிறது உலகத்தரம் வாய்ந்த ஒரு மிகச்சிறந்த படிப்புன்னு சொன்னால் இந்தியாவில் அதுதான் நம்பர் 1ல் இருக்குது இப்போதைக்கு. ஆக அதுக்கு உலகம் முழுவதும் அதற்கான டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்குது. அதுவும் +2 முடிச்ச உடனே இவங்க சிபிடி நாங்கள் வச்சுக்கலாம். ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுங்கிறது மோரலாக செலக்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி. அதை எழுதி பாஸ் பண்ணிட்டு நேரடியாக சிஏக்குள்ளே போயிடலாம். 4 ஆண்டுகள் ஆகும். அது இன்டர்வியூ இருக்குது, ஃபைனல் இருக்குது, அதை பற்றி விரிவாக நம்ம ஒரு முறை பார்க்க போகிறோம். ஆனால் +2 முடிச்ச உடனே மிகச்சிறந்த ஆப்ஷன் எதுவும் பார்க்க போனால் இவங்க மிக நல்ல விஷயத்தை கேட்டிருக்காங்க, சிஏ தான். ஏன்னா அது தொழில் படிப்பு.
அது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, இவங்க சிஏ முடித்தோடனே எங்கேயும் வேலைக்கு போகணுங்கிறது இல்லை, அவங்களே சொந்தமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். அது ஏராளமான வருமானத்தை கொண்டு வரக்கூடிய மிகவும் தகுதி வாய்ந்த தரம் வாய்ந்த ஒரு படிப்பு. ஆனால் என்னென்ன 4 ஆண்டுகள் இதற்காக முழு மூச்சில் கடினமாக பணியாற்ற வேண்டிய மிக கடினமான ஒரு கோர்ஸ் தான். ஆனால் சரியான வழிகாட்டல் இருந்தால், சரியான ஒரு ஆடிட்டர்கிட்ட போய் இவங்க அப்ரெண்டிஸாக சேர்ந்தாங்க அப்படின்னா மிக நிச்சயமாக 4 ஆண்டுகளே வெற்றி பெற்றுவிட்டு ஒரு நல்ல ஒரு ஆடிட்டராக வர முடியும். அதனால் என்ன கேட்டால் வேறு எதை பற்றியுமே அவங்க யோசிக்க வேண்டாம். இரண்டாவது வேறு ஒரு கோர்ஸ் பற்றி யோசிக்க வேண்டாம். என்ன ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிஏ படிக்கும்போதே பிஏஓ அல்லது பிகாமோ அது மாதிரி ஏதேனும் ஒரு கோர்ஸ், எளிமையாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோர்ஸ் இவங்க கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் சேர்ந்துட்டு சிஏவை முழு அளவில் இவங்க பண்ணாங்க வச்சுங்களேன், 3 ஆண்டுகளுக்கு எடுத்து எப்படி இருந்தாலும் ஒரு 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 டிகிரி கிடச்சிரும், ஒரு பட்டப்படிப்பு கைக்கு வந்துடும். அது இல்லாமல் அடுத்த ஒரு ஆண்டில் இவர்கள் சிஏ முடிச்சிருப்பாங்க. மிக நிச்சயமாக மிக நல்ல எதிர்காலம் இருக்குது. தயவுசெய்து வேறு எந்த யோசனையுமே வேண்டாம். சிஏ அப்படின்னு உங்கள் மனசை தோணுச்சா தயவுசெய்து அதையே கண்டினியூ பண்ணுங்கள், அதுதான் நல்லது. நிச்சயமாக பல ஸ்டேட் லெவலில் வந்து ஸ்கோர் பண்ண பல மாணவர்களோட இலக்காக கடந்த சில ஆண்டுகளாக சிஏ மாறி இருக்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக. அவங்களோட சந்தேகத்துக்கு விடை கிடச்சிருக்கும். அடுத்தபடியாக வினோத்குமார் திண்டிவனத்தில் தெரிஞ்சிருக்கிறார். வணக்கம் வினோத்குமார், உங்களோட சந்தேகம் என்ன? வணக்கம் சார். இப்போ வந்து நான் எம்பிஏ பண்ணிட்டு இருக்கேன் சார், முடிக்க போறேன். ஓகே. இதுக்கப்புறம் நான் என்ன படிக்கலான்றது எனக்கு வேணும் சார். 1 இயர் ப்ரொஃபஷனல் டிகிரி கோர்ஸ் எதாவது பண்ணலாமா, இல்லை ஸ்ட்ரைட்டாக ரிசர்ச் மாதிரி எம்ஃபில் பிஹெச்டி பண்ணலாமா சார்? ஓகே, நிச்சயமாக உங்களோட கேள்விக்கு பதில் சொல்கிறது முன்னாடி அடிப்படை தகுதி ஒரு +2 அந்த மாதிரி ரேஞ்சிலேயே வந்து பணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருந்த ஒரு காலகட்டம் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடிப்படை தகுதி கிராஜுவேஷன் அப்படின்ற மாதிரி நிலை இருந்துச்சு. இவர் பிஜி முடிக்க போகிறாரு, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு படிப்பு சார்ந்தே பயணிக்கிற அந்த நிலை அந்த அளவுக்கு காம்படேட்டிவாக மாறி இருக்குங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இவருக்கு உங்களோட ஆலோசனை என்ன சார்? இல்லை, இவர் எம்பிஏ படிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ எம்பிஏ படித்து முடிச்சதுக்கப்புறம் அவருடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ சார் சொன்ன மாதிரி அவர் அகாடமிக்ஸுக்கு வரணும்னு விரும்பி இருந்தாருன்னா ஒரு காலேஜில் வந்துட்டு எம்பிஏ சொல்லித்தரக்கூடிய ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எம்ஃபில் பிஹெச்டி அப்படிங்கிற நிலையில் ட்ராவல் பண்ணலாம். இல்லை ஒரு நிறுவனத்தில் வந்துட்டு அந்த எம்பிஏவை சார்ந்து அவர் எடுத்திருக்கக்கூடிய ஸ்பெஷலைசேஷன் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு ஒரு வேலையில் சேர்ந்ததுக்கப்புறம் அவரை எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு இப்போ வந்து மார்க்கெட்டிங் ஜாபில் போகிறார் அப்படின்னா ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் படிக்கும்போது இன்னும் எம்பிஏ ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னும் போது இன்னும் ஊடுருவி அதை படிச்சிருக்க முடியும். அந்த படிப்பு வந்து அவருக்கு என்ன பண்ணும்னா அவருடைய காலகட்டத்தில் இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளில் வந்துட்டு அவர் ஒரு மேனேஜர் கேடருக்கு வரும்பொழுது இந்த படிப்புகள் அவருக்கு வந்து இன்னும் நிறைய இன்புட்ஸை கொடுக்கும். இதனால் வந்துட்டு அவரால் வந்து பெரிய ஒரு சாதனையாளராக மாற முடியும். நிச்சயமாக அவங்களுக்கான வாய்ப்பு பற்றி சொல்லியிருக்கீங்க. அடுத்தபடியாக தேனியிலேருந்து பாலாஜி இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் பாலாஜி, உங்களோட சந்தேகம் என்ன? சார் பிஎஸ்சி அக்ரிக்கு எப்படி சார்? பிஎஸ்சி அக்ரிக்கான அவருக்கு நம்ம வந்து ஒரு வார்த்தை சொல்லணும். இல்லைன்னா ஆஃப் ஆல் தி கோர்சஸ் தட் ஆர் அவைலபிள் இன் இந்தியா, ஆக்சுவலாக நமக்கு வந்து நம்மளுடைய இதயத்துக்கு மிகவும் நெருக்கமான ஒரு கோர்ஸ் அப்படி சொன்னால் இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சொல்லலாம். இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா விவசாய ஆராய்ச்சியில் ஈடுபடுவதற்கு கூட இது வழிவகுக்கும். அப்புறம் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருங்கிறது வந்து இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஏராளமாக இருக்கிறது. அது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வேலைக்கு போகணுங்கிறது இல்லை, இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு வேணாலும் வேலைக்கு போகலாம். அது மாத்திரம் இல்லை, இது வந்து ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருங்கிறது. இதில் வந்து மேற்கொண்டு எம்எஸ்சி போய்ட்டு இது மேலே ரிசர்ச் பண்ணாங்க வச்சுங்களேன், அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சயின்டிஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது, டிமாண்ட் இருக்குது. ஆக்சுவலாக அந்தளவுக்கு நிறைய பேர் வரவே மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் மிக முக்கியமாக என்னென்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு இவர் வந்து வேறு என்ன வேணால் பண்ணலாம். போட்டித் தேர்வுக்கு போகலாம், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக போகலாம். சொந்தமாக இவரே இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயம் நேரடியாக ஒரு அக்ரிகல்ச்சர் கன்சல்டண்ட்டாகவே போகலாம். அதெல்லாம் இன்னும் நம்ம நாட்டில் இன்னும் அது மிகப்பெரிய வரவே இல்லை. நீங்கள் எஜுகேஷன் கன்சல்டன்ட்னு சொல்கிறோம், மெடிக்கல் கன்சல்டன்ட்னு சொல்கிறோம், அப்புறம் பிஸ்னஸ் கன்சல்டன்ட்னு சொல்கிறோம். we don't have agriculture consultants ஆக்சுவலாக. அது இவர் ஆரம்பிக்கலாம். வேளாண் சார்ந்த ஆலோசகராக இவர் வந்தால் வச்சுக்கோங்க, ஒரு வேளாண் ஆலோசகராக பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்துட்டா அப்படின்னா நம்ம சேனல்லே கூப்பிட்டு அடிக்கடி அவளுக்கு கூப்பிட்டு பேச வைக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு துறை. அதனால் தயவுசெய்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருங்கள் வந்து நிலையாக இருங்கள், குறியாக இருங்கள், நல்லபடியாக முடிச்சுட்டு வெளியே வாங்க. விவசாயத்துக்கு இன்றைக்கி விவசாயிகள் எந்த அளவுக்கு தேவைப்படுகிறார்களோ அதே அளவுக்கு விவசாயம் சார்ந்த படிப்பு முடிச்சுட்டு வெளியே வரவங்க நம்ம தேவைப்படுறாங்க. ஆனால் நல்ல ஆலோசகர்களாக தேவை இப்போ விவசாயத்துக்கு. மிக நிச்சயமாக நமக்கு நல்ல துறை அது. நாம் பல்வேறு தளங்கள்லேருந்து வந்துட்டு இருக்க கேள்விகளை பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் சில கேள்விகள் நம்மகிட்ட முன்வைக்கப்படுது. அந்த கேள்விகளில் சில கேள்விகளுக்கு நம்ம பதிலளிக்கலாம். அப்துல் ஹமீதுன்ற ஒரு கேள்வி வைக்கிறாரு. கிவ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்டடீஸ், கேட்டரிங், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஃபேஷன், ஆர்கிடெக்சர், டிசைன். விஜய் சார். இல்லை, அவர் கிட்டத்தட்ட எல்லா துறையுமே கேட்டிருக்காரு. இப்போ ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்னும் பொழுது இன்றைக்கி வந்து விளையாட்டு சார்ந்த அந்த படிப்புகளுக்கான ஒரு மோகம் வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இந்தியா வந்து விளையாட்டுகளில் வந்து சாதிச்சுக்கிட்டே வரும். இப்போ இந்த கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டு மாதிரி
ஒவ்வொரு துறையிலுமே வந்து இந்தியா தன்னுடைய பங்களிப்பை காட்டுறதோடு மட்டும் இல்லாமல் வெற்றி வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிட்டி இல்லாத ஒரு படிப்பாக இருந்த இது போயிட்டு நீங்கள் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறத எல்லாருமே வந்து தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அடுத்து அவர் கேட்டிருக்க கொஸ்டின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி, கேட்ரிங், உணவு. இப்போ சார் சொன்ன மாதிரி வந்துட்டு விவசாயம் எப்படி வந்துட்டு ஒரு அழிவை சந்திக்காத ஒரு துறையாக இருந்துக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம மனித குலம் இருக்க வரைக்கும் நம்ம சாப்பாடுங்கிறது தேவை இருக்குது. எங்கே வெளியில் போனாலும் வந்து ஒரு நார்மலான ஒரு ஹோட்டலோ இல்லை ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலோ ஹோட்டலுக்கு உண்டான அந்த டிமாண்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த படிப்புகளை அவங்க தேர்ந்தெடுத்து படிக்கும் பொழுது அதற்குண்டான வாய்ப்புகள் அவங்கள தன்னாலேயே தேடி வரும். இப்போ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், கேட்ரிங் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்டைஃபண்டோடலாம் கிடைக்கும். இந்த மாதிரி படிப்புகளை வந்துட்டு நிறைய வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறதுக்கான மாணவர்கள் இல்லாமல் இருந்துட்டாங்க. இந்த காலகட்டங்கள் அதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்துட்ருக்கு அப்படின்றது போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமா. அடுத்தபடியாக சரவணன் கடலூர்லேருந்து இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் சரவணன், உங்களுடைய சந்தேகம் என்ன? அதான் பொண்ணு இப்ப பிகாம் படிச்சிட்டு இருக்கு, அடுத்து என்ன குரூப் எடுக்கலாம், எடுத்தா இப்ப இது நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது பையன் இப்ப +2 வச்சிருக்காப்ல. ஓகே, பிகாம் எல்எல்பி முடித்தா என்ன கோர்ஸ் அடுத்து எப்படி இருக்கும் ஃபியூச்சர்? வெரி குட், நிச்சயமா வெரி குட். பிகாம் பொறுத்த வரைக்குமே நாங்கள் சொல்கிறது வந்து அது ஒரு எவர்கிரீன் கோர்ஸ். அது எத்தனை ஆண்டுகளாலும் அதற்கான டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன எப்படின்னா நீங்கள் எந்த ஒரு நிறுவனத்துக்கு போனாலும் அங்கே ஏதேனும் ஒரு அக்கௌண்ட்ஸ் ஒன்று இருக்கணும், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் தேவை. அதனால் கேஷ் ஹேண்டில் பண்ணுறக்கும் அக்கௌண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறக்கும் மிக நிச்சயமாக பிகாம் கிராஜுவேட்ஸ் தான் வேணும்னு எல்லாருமே விரும்புவாங்க. ஏன்னா அவங்களோட படிப்போடு சேர்ந்த விஷயம். அதில் என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னா, of all the courses that are available in India in arts and science colleges நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க more or less almost like ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸுங்கிற அளவுக்கு இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிகாம் தான். அதனால் தொழில் சார்ந்த நேரடியான ஒரு படிப்புங்கனால பிகாம் பொறுத்த வரைக்கும் மிக நிச்சயமாக இப்போ நல்ல ஆப்ஷன். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தயவுசெய்து எம்காமுக்கு போயிடாதீங்க, அது வேண்டாம். ஆனால் பல பேர் தான் சொல்கிறாங்க அப்படி வேண்டாம். பிஜிக்கு போகணும் அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு புதுசாக ஏதேனும் ஒன்று எடுத்து படிங்க. லைக் எம்பிஏ பக்கம் போனாங்க அப்படி வச்சுக்கலாம், உங்களுக்கு 2 துறைகளில் வேலை வாய்ப்புகள் வரும். அதனால் அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு உடனே அடுத்து போஸ்ட் கிராஜுவேஷன் போகும்போது வேறொரு புதிய துறையை தேர்ந்தெடுத்து கொண்டு போனால் 2 துறைகளில் வேலை வாய்ப்புகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அறிவு விரிவடைறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் 3வது முக்கியமாக எல்எல்பி பற்றி கேட்டிருக்காங்க. மிக நிச்சயமாக நல்ல கோர்ஸுங்க, சட்டம் சார்ந்த படிப்புகள் நமக்கு தேவை. ஆனால் என்னென்ன ஏதேனும் சட்டத்துக்குள்ளே ஒரு மிகச்சிறந்த உட்பிரிவை தேர்ந்தெடுத்துக்கொண்டு அதை ஸ்பெஷலைஸ் பண்ணணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்னு சொல்கிறது யாருமே இல்லை. கிரிமினாலஜி எடுத்துக்கலாம், கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பர்ட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா டொமஸ்டிக் குற்றங்கள் இப்போ அதிகமாகிட்டே வருது, அது பற்றிய ஒரு படிப்பு எடுத்துக்கலாம். ஆகிய அதுக்குள்ளே எதையும் உட்பிரிவு எடுத்துக்கொண்டு அதில் இவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய வரலாம். தயவு செய்து திரும்ப சின்ன சின்ன கேஸ் எடுத்துக்கிட்டு அதில் போய் நீதிமன்றத்தில் ஆதாடுறத விட ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டாக வேணும். வி நீட் லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் இன் இந்தியா. ஆக்சுவலாக சட்ட வல்லுநர்கள் தேவை இப்போ இந்தியாவுக்கு. அதனால் எல்எல்பி முடிச்சுட்டு ஏதேனும் ஒரு உட்பிரிவுக்குள்ளே போயிட்டு, குறிப்பாக என்ன கேட்டால் கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் இப்போ வேணும் நமக்கு. ஏன்னா அரசமைப்பு சார்ந்த ஏராளமான வினாக்களும் ஏராளமான வழக்குகளும் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ யாருமே இல்லை. நம்ம மீண்டும் நாணி பழிக்கு வரலா அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பெயர், அது வந்து ஒரு ஜாம்பவான். அதுக்கப்புறம் நம்ம யாரும் இல்லாமல் போயிட்டாங்க. ஏன் இல்லை, தமிழ்நாட்டிலேருந்து வரலாம், ஒருவேளை இவர்கள் வரலாம். ஸோ அதுக்கெல்லாம் அவங்க வந்து ஒரு முயற்சி பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியோட சிறப்புத்தன்மையை நான் இந்த உளவியல் ரீதியான ஊக்கத்தை பார்க்குறேன். நாம் படிக்கிறதுக்கான வழிகாட்டுதல் மட்டும் இல்லாமல் அதை படிக்கிறதுக்கான நடைமுறைகள் மட்டும் இல்லாமல் அந்த ஊக்கத்தையும் சேர்த்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது மகிழ்ச்சியான விஷயம். அடுத்தபடியாக கும்பகோணத்துலேருந்து கீர்த்திவாசன் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் கீர்த்திவாசன், உங்களோட சந்தேகம் என்ன? நான் ஜுவாலஜி எடுக்கலாம் பார்க்குறேன். சொல்லுங்க. அதை நான் சாப்பிட்ட கேட்கணும், அதோட யூஸ் வந்து எனக்கு தெரியணும். ஜுவாலஜியோட யூஸ் என்னன்னு தெரியணும் உங்களுக்கு. நீங்கள் இப்போ என்ன +2 படிக்கிறீங்களா? +2 முடிச்சிருக்கேன். +2 எழுதியிருக்கீங்க சார்? இல்லை, நான் முதலே சொன்ன மாதிரி தான், எந்த துறையும் அவர்களுக்கு உண்டான அந்த ஊக்கம், இன்ட்ரெஸ்ட் இது இருந்ததுன்னா எதை ஒன்றா படிக்கலாம். இப்போ அவர் ஜுவாலஜி அப்படின்றத கேட்டிருக்காரு. இப்போ ஜுவாலஜி படித்தா வந்துட்டு என்ன வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெட்டினரி டாக்டர் மட்டும்தான் வந்துட்டு அனிமல்ஸை பற்றி படிப்பாங்க, விலங்குகளை பற்றி படிப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இந்த ஜுவாலஜியில் வந்துட்டு உட்பிரிவுகள் நிறைய இருக்குது. இப்போ பிஎஸ்சி ஜுவாலஜியோடு அவர் நின்றாமல் அடுத்த எம்எஸ்சி ஜுவாலஜியோ இல்லை வந்துட்டு அதை தாண்டி ஒரு பிஹெச்டி வந்து பண்ணும் பொழுது அவருக்கு அந்த அறிவியல் சார்ந்த அந்த துறையில் வந்துட்டு ஒரு மேலாண்மையான ஒரு இடம் அவருக்கு கிடைக்கும். ஒரு பெரிய சயின்டிஸ்டாக வரலாம். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து ஒரு பெரிய அனிமல் சயின்டிஸ்டெல்லாம் வந்து நம்ம பெருசாக பார்க்கல. இந்த மாதிரி அந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்கிறேன்னு அவர் சொல்கிறதே ஒரு நல்ல விஷயம்.
நான் அந்த ஒரு சிறந்த இடத்துல வந்துட்டு போய் படிக்கணுங்கிறது இல்லாமல் அந்த பிஎஸ்சி ஜுவாலஜியை நம்ம எப்படி வந்துட்டு படிக்க போகிறோம், நம்ம வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் லெவலை வந்து குறையாமல் நம்ம எப்படி பார்த்துக்க போகிறோம். ஏன்னா வந்துட்டு இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சிட்டியா நிறைய பேர் வந்து கேட்பாங்க, எதுக்கு பிஎஸ்சி ஜுவாலஜி படித்தா என்ன வேலை கிடைக்கும்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் வந்துட்டு அந்த அவென்யூஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிக்காமல் அந்த கான்சென்ட்ரேஷன் அதில் மட்டுமே வச்சு படித்தோம் அப்படின்னா எந்த உயர் நிலையும் நம்மளால் அடைய முடியுங்கிற அந்த நோக்கத்தை மட்டும் வச்சு படித்தோம்னா எதையும் படிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். நானும் கும்பகோணம் கல்லூரியில் பிஎஸ்சி எம்எஸ்சி ஜுவாலஜி எம்ஃபில் ஜுவாலஜி படித்தேன். ஸோ இப்போது அதில் ஒரே நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னால் இப்போது 2 விஷயங்களை அது கூட ஆட் பண்ணாமல் ஐயா சொன்னது இல்லாமல் 2 விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு ஆண்டும் ஜுவாலஜிஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு பணியிடங்களுக்கான காலி பணியிடங்களை சொல்லி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆகட்டும் அல்லது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆகட்டும் ஜுவாலஜிஸ்ட் வேணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு விண்ணப்பங்கள் வருவதில்லை. அது ஒன்று. அப்புறம் 2வது உங்களுக்கே நல்லா தெரியும், நுண்ணுயிர் சார்ந்த படிப்புகளும் நுண்ணுயிர் சார்ந்த ஆராய்ச்சிகளும் இந்தியாவில் நடைபெறுவதே இல்லை. புழுக்களை பற்றி, பூச்சிகளை பற்றி, பறவைகளை பற்றி, பிராணிகளை பற்றி, விலங்குகளை பற்றி எல்லாம் ஏராளமான ஆராய்ச்சிகள் தேவைப்படுகின்றன. ஆனால் இந்தியாவில் யாருமே இது இன்னமும் அது மேலை நாட்டு படிப்பாகவே இருந்து கொண்டு வருகிறது. அதிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து எல்லாருக்குமே அதில் கொஞ்சம் ஆர்வம் காட்டினாங்கன்னா ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றன. நிச்சயமா. அடுத்தபடியாக நெல்லையிலேருந்து ஜெசிலாங்கிறவங்க கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் ஜெசிலா, உங்களோட சந்தேகம் என்ன? சார், நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். ஓகே. நான் வந்து இப்போ பிஎஸ்சி அக்ரி பண்ணணுமா? +2ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கீங்க, பிஎஸ்சி அக்ரி பண்ணலாமான்னு கேட்குறீங்க. பாஸ்கரன். ஆமாம், அண்டர் கிராஜுவேஷனை பொறுத்த வரைக்கும் எது வேணால் எடுத்து பண்ணலாம், அதுவும் பிரச்சனையே இல்லை. அதுவும் பிஎஸ்சி அக்ரி பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து வரலாம், காமர்ஸ் குரூப்லேருந்து வரலாம், எக்கனாமிக்ஸ் குரூப்லேருந்து வரலாம், தமிழ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு வரலாம், எது வேணுமானா வரலாம். ஏன்னா பிஎஸ்சி அக்ரிங்கிற மாத்திரம் இல்லை, எந்த ஒரு அண்டர் கிராஜுவேஷனு ஃபஸ்ட் இயர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அடிப்படையிலேருந்து தான் தொடங்கும். அதனால் இவங்களுக்கு வந்து முற்றிலும் புதிய ஒரு கோர்ஸ் எடுத்து நீங்கள் வரதை பற்றி கவலையே பட வேண்டாம். மிக நிச்சயமாக மிகவும் எளிதாக இருக்கும், அத்தனை பேருக்கும் புரிந்ததாக இருக்கும். இந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய யாருக்குமே அக்ரிகல்ச்சர் மிக நிச்சயமாக புதியதாக இருக்க வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஒரு கேண்டிடேட் அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதே ஒரு சந்தோஷமான விஷயம். அதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறதுனால இதை வச்சுட்டு அக்ரிகல்ச்சரில் என்னென்ன புதுமையான வந்துட்டு மற்ற இடங்களில் வந்து தமிழ்நாட்டில் வந்து விவசாயத்தில் மட்டும் இல்லாமல் மற்ற ஊர்களில் என்னென்னலாம் நடக்குதுங்கிறதையும் கணிச்சு எடுத்துகிட்டு வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய அக்ரிகல்ச்சரல் அனலிஸ்ட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நிச்சயமா. அடுத்தபடியாக ரவிச்சந்திரன் நெய்வேலியிலேருந்து நினைஞ்சிருக்கிறாரு. அவரோட சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம் ரவிச்சந்திரன், உங்களோட சந்தேகம் என்ன? ஹலோ, சொல்லுங்க ரவிச்சந்திரன். சார், நான் வந்து நெய்வேலியிலேருந்து பேசுகிறேன். என் பொண்ணு பிகாம் ஃபைனல் படிச்சிட்டாங்க, பட் எம்பிஏ பண்ணணும். ஓகே. எம்பிஏல வந்து எந்த இது பண்ணணும்னு தெரியல. ஓகே. எம்பிஏ ஃபைனான்ஸ், எம்பிஏ சிஸ்டம், எம்பிஏ ஹெச்ஆர்ஐ எதுக்கு வந்து ஆஃபர் இருக்குன்னு தெரியல. அதுக்காக தான் நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணேன். நிச்சயமா பாஸ்கரன் சார். ஓகே. இப்போ எம்பிஏல இப்போ லேட்டஸ்ட்டாக கடந்த சில ஆண்டுகளாக வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் என்ன அப்படின்னா, பல பல்கலைக்கழகங்களில் ஒரே சமயத்தில் 2 சிறப்பு பாடங்களை எடுத்து பண்ண முடியும்ன்றது. முன்னெல்லாம் எம்பிஏன்னு ஹெச்ஆர் தான் பண்ண முடியும், ஃபைனான்ஸ் தான் பண்ண முடியும் அப்படி இருந்தது. இப்போ பல பல்கலைக்கழகங்களில் எம்பிஏ ஹெச்ஆர் அண்ட் ஃபைனான்ஸ் 2 சேர்த்தே கொடுக்குறாங்க. இது மாதிரி 2 துறைகளில் கலந்து கொடுக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அது இல்லாமல் எம்பிஏ பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம எல்லாமே எதிர்பார்க்குறது என்னென்னா, தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய திறமையும் அவருடைய கடின உழைப்பும் தான் எம்பிஏல மிக முக்கியமானது. அதனால் நம்ம எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் அது பரவாயில்ல. ஆனால் எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் இல்லை இந்தியாவில். ஆனால் எம்பிஏ ஹெச்ஆருங்கிறதும் எம்பிஏ ஃபைனான்ஸுங்கிறதும் எப்போவுமே வந்து வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு துறை தான். இந்த 2ம் சேர்ந்து எங்கே கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அதில் போனாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தட் அவங்க வந்து ஹெச்ஆர் பக்கமும் போகலாம், ஃபினான்ஸ் பக்கமும் போகலாம். அந்த மாதிரி இருந்து நல்லதாக இருக்கும். அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஐயா சொன்ன மாதிரி வந்துட்டு டுவல் ஸ்பெஷலைசேஷன் தான் ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இப்போ பிகாம் அப்படின்னும் பொழுது அந்த ஃபினான்ஸ் அப்படிங்கிறதையும் தேர்ந்தெடுத்துக்கிட்டு கூட வந்துட்டு ஹெச்ஆரா, மார்க்கெட்டிங்கா, இல்லை சிஸ்டம்ஸா, இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து 6 துறைகளில் வந்து ஸ்பெஷலைசேஷன் இருந்துட்டு இருக்குது. ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ஹெச்ஆர், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட், சிஸ்டம்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இதில் வந்துட்டு அந்த 2 துறைகள் தான் வந்துட்டு தேர்ந்தெடுக்கணுங்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தோட விதிமுறைகளில் வந்துடுது. ஸோ அப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு கல்லூரியில் எதை வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க, அந்த கல்லூரியோட தரம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சேரும் பொழுது அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். நிச்சயமாக அவங்க எம்பிஏல எந்த பிரிவை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்திற்கான பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக மதுரையிலேருந்து இதயா அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் இதயா, உங்களுடைய சந்தேகம் என்ன? சார், நான் +2ல பயோமேக்ஸ் எடுத்து படித்தேன். சரி. ஃபர்ஸ்ட் ஐடியில் சிஎஸ்சி படிக்கலாம்னு இருக்கேன். ஆனால் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எதுவுமே படிக்கலை. சரி.
இப்போ நான் இந்த லீவில் ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணலாமா? விஜய் சார் உங்களுக்கு இல்லை, நீங்கள் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை பிடெக் ஐடி படிக்கணுங்கிற உங்களோட ஆசை வந்துட்டு உண்மையிலே நல்ல ஆசை தான். அதுக்காக வந்துட்டு ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் நான் படிக்கலாமா அப்படின்னா இந்த லீவை நீங்கள் பெனிஃபிஷியலாக யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம். +2ல் வந்து நான் கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் எடுக்கல, நான் படிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. தாராளமாக நீங்கள் எடுத்து படிக்க முடியும். ஏன்னா வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியை வச்சு தான் உங்களுக்கு வந்து அந்த பிடெக் ஐடிக்கோ இல்லை பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கோ உண்டான குவாலிஃபிகேஷன் கிடைக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸை வந்து தாராளமாக நீங்கள் எடுத்து படிக்க முடியும். இதுலேயே வந்துட்டு நிறைய கோர்சஸை நீங்கள் படிப்பீங்க. ப்ளஸ் ஒரு வேல்யூ அடிஷன் எப்பயுமே வந்துட்டு இந்த ஐடி ஃபீல்டு அப்படிங்கிறது வந்துட்டு நிமிடத்திற்கு நிமிடம் புதுசாக உருவாகிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம பிக் டேட்டா, க்ளவுட் கம்ப்யூட்டிங், ஐஓடி அப்படிங்கிறதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த 4 வருட காலத்தில் வந்துட்டு என்னென்னலாம் புதுமையாக வருதோ அதெல்லாம் வந்துட்டு அந்த வேல்யூ அடிஷனாக நீங்கள் சேர்த்துக்கிட்டே வரும்பொழுது அந்த 4 வருடத்தின் முடிவில் வந்து ஒரு முன்னணி நிறுவனத்தில் உங்களுக்கு உண்டான வேலைகள் கண்டிப்பாக கிடைக்கும். நிச்சயமாக அவங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக காயத்ரி கடலூர்லேருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் காயத்ரி, உங்களோட சந்தேகம் என்ன? நான் வந்து பயோமேத்ஸ்ல எடுத்திருக்கேன். நான் வந்து மீன் வளர்ப்பு துறையில் ஏதாச்சும் பண்ணலாமா? மீன் வளர்ப்புத்துறை எக்ஸலண்ட். ஆனால் புதிய கோர்சஸ்லாம் ஆச்சுலாம். இந்த மீன் வளர்ப்பு துறையில் 2-3 வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஒன்று வந்து மாநில அரசுக்குள்ளே போகக்கூடியது. அப்புறம் 2வது ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது கூட மிகச்சிறந்த முறையிலே மீன் வளர்ப்பு குறித்து ஒரு ஆலோசகருக்கு யாருமே இல்லை. அது பண்ணலாம். ஆனால் இதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, மீன் வளர்ப்பு துறையில் இருக்கக்கூடிய பணியிடங்கள் மிகவும் குறைவு, வாய்ப்புகளும் மிகவும் குறைவு தான். அதற்கு தம்மை முழுமையாக தகுதியாக்கி கொள்ள வேண்டும். ஏன்னா அதில் வந்து அது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சி உள்ளே போயிட்டாங்கன்னா சொல்லி மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அது இல்லை அப்படின்னா தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்வதற்கான வழி இல்லை அதில். ஏன்னா இப்போ ஒரு சிஏ படித்தாங்கனாலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு அவங்க ஒரு ஆலோசகராக போவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இதில் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இல்லை. சுய தொழில் பண்ணுவதற்கோ சுயமாக ஆலோசனை கொடுப்பதற்கோ மிகப்பெரிய வாய்ப்புகள் இல்லாத ஒரு துறை. ஆனால் இந்த மீன் வளர்ப்பு துறையில் படித்து நல்ல பணியிடம் அரசியலில் கிடைத்து விட்டது என்று சொன்னால் மிக நிச்சயமாக நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அந்த ஒரு கேள்விக்குறி இருக்கதான் செய்யும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் கேட்கப்பட்டிருக்கிற சில கேள்விகளுக்கான பதிலை நாம் பார்க்கலாம். புதிய பருதி அப்படின்ற ஒரு நேயர் கேட்குறாரு, ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை பிஇ அண்ட் ஐ எம் ஒர்க்கிங் இன் எ நியூஸ் சேனல். வில் இட் பி ஹெல்ப்ஃபுல் இஃப் ஐ டூ எம்ஏ ஜேர்னலிசம் இன் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்? நிச்சயமாக. ஏன்னா கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸை பற்றி ஒரு கேள்வி வரும்போதெல்லாம் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் தான் உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த சமூக சேவை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் பெரும்பாலும் அரசு பல்கலைக்கழகங்களால் தான் நடத்தப்படுகிறது. அதில் இந்த எம்ஏ ஜேர்னலிசம்னு வருகிற போது எந்த ஒரு குவாலிஃபிகேஷனுமே ஒரு அடிஷன் தான். அது ஒன்றும் டவுட்டே வேண்டாம். அது வாய்ப்புகளை பெருக்கும். அது இல்லாமல் எம்ஏ ஜேர்னலிசம் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மொழி அறிவையும் உலக அறிவையும் எந்த அளவுக்கு விசாலமாக்கிக் கொள்கிறாரோ அந்த அளவுக்கு இவர்களுக்கு வாய்ப்புகள் பெருகும். அடிப்படையில் அதுதான் ஜேர்னலிசம் பொறுத்தவரையிலும் மிகச்சிறந்த மொழியறிவு வேண்டும், மிக ஆழமான மொழியறிவு வேண்டும், மிக நளினமாக ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறதுக்கான அந்த திறன் வேண்டும். 2வது மிக பரந்தப்பட்ட அறிவு. இந்த ஜேர்னலிசம் கூட நம்ம மீண்டும் சொல்கிறோம், இந்தியாவிலும் சரி தமிழகத்திலும் சரி துறை சார்ந்த ஜேர்னலிசத்துக்கு இப்போது கூட டிமாண்ட் இருக்குது. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் யாருமே இல்லை. ஜென்ரல் ஜேர்னலிஸ்ட் தான் இப்போ ஸ்போர்ட்ஸ் பற்றியும் இப்போ ரிப்போர்ட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பொருளாதாரம் சார்ந்த ஜேர்னலிஸ்ட் சொல்லி தனியாக யாருமே இல்லை. மெடிக்கல் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லி தனியாக யாருமே இல்லை. மிகப்பெரிய அளவில் மருத்துவத்துறை விரிவடைந்திருக்கிறது, ஆனால் அதுக்காக இல்லை. ஆனால் துறை சார்ந்த ஒரு ஜேர்னலிஸ்டாக ஒரு பரிணமிக்கிற போது ஏராளமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு மிக நிச்சயமாக சொல்லலாம், உறுதியாக சொல்லலாம். நிச்சயமாக. அடுத்தபடியாக சோஷியல் மீடியாவில் இன்னொரு கேள்வி பார்த்துடலாம். மெஹர்பானு கௌஸ் அப்படின்றவங்க, நான் 10வது சிபிஎஸ்சி பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கேன். 11th காமர்ஸ் குரூப் வித் பிஸ்னஸ் ஸ்டடீஸ், அக்கௌண்டன்சி, மார்க்கெட்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிக் ப்ராக்டிசஸ் எடுக்கலான்னு இருக்கேன். இதை பற்றி தெளிவுபடுத்தவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விஜய் சார். இல்லை, ஒரு நல்ல முடிவு. ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்து இந்த காமர்ஸ் அப்படிங்கிறத வந்து சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு நல்ல ஒரு சிந்தனையாக தான் இருக்குது. ஒரு 10வது படிக்கக்கூடிய ஒரு மாணவி இன்றைக்கி வந்துட்டு நான் வந்துட்டு +2ல் இந்த 4 கோர்ஸை நான் எடுக்கணும், இதை நான் படித்து அடுத்து என்ன எனக்கு அப்படின்னும் பொழுது நம்ம முன்னாடியே நிறைய பார்த்தோம். இப்போ பிகாம் இல்லை வந்து சிஏ தான் வந்து இந்த துறையோடைய ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இப்போ ஒரு 10வது படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு இந்த சிந்தனை இருக்குது அப்படின்னா +2 முடித்த உடனே வந்துட்டு நம்ம அந்த சிஏ வந்து அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸை நம்ம எடுத்து படித்து அந்த 3 வருடங்கள் ஒரு ஆடிட்டர்கிட்ட வந்து நம்ம ஒரு ஆர்டிகல்ஷிப் பண்ணும் பொழுது கூடவே வந்துட்டு ஒரு பிகாம், ஏன்னா அந்த காமர்ஸ் ஓரியன்டாக அந்த ஒரு பிகாம் கோர்ஸே நம்ம படிக்கும்போது ஒரு யூஜி டிகிரியும் நம்மளால் வாங்க முடியும். அந்த ப்ரொஃபஷனலாக அந்த சிஏங்கிறத ஒரு 4 வருடத்தில் அந்த சரியான ஒரு திட்டமிடுதலோடு படித்தோம்னா சிஏங்கிறது ஒரு கஷ்டமான படிப்பே கிடையாது. பரவலாக வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா சிஏங்கிறது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு படிப்பு, இதை அந்த மாதிரி சாதிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க.
போன வருடத்தோட ரிசல்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாணவர்கள் தான் வந்துட்டு சிஏல வந்துட்டு ஃப்ளரிஷிங்காக டாப்பில் வந்தாங்க. முதல் மதிப்பெண்ணை பெற்றதும் வந்து ஒரு சென்னை மாணவர் தான். அப்படி இருக்கும் பொழுது எந்த இதுவுமே வந்து கஷ்டம்னு நினச்சி எதுவுமே பண்ண முடியாது. இந்த 2 வருடங்கள் அந்த காமர்ஸ் பேக்ரவுண்டை வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணி படிச்சும் போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் போது அந்த சிஏ ப்ளஸ் பிகாம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு 4 வருடங்களுக்கு அந்த சிஏ பிகாம் அட்டைன் பண்ணும் பொழுது 4 வருடங்கள் கழித்து ஒரு சிறந்த ஆடிட்டராக வரதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே அந்த மாணவிக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அவங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். நம்ம அடுத்த காலருக்கு போகிறதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லணும்னு நினைக்கிறேன். மற்ற தொலைக்காட்சிகளைப் போல அல்லது மற்ற ஊடகங்களைப் போல இல்லாமல் பல்வேறு தளங்களின் வழியாக கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பை நியூஸ் 7 தமிழ் ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் ஃபேஸ்புக் வழியாக கமெண்ட் வழியாக உங்கள் கேள்விகளை முன்வைக்கலாம். அதேபோல் தொலைபேசி எண் வழியாக தொடர்பு கொண்டு உங்கள் இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தொலைபேசியில் ஒரு முக்கியமான புகார் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, தொடர்ச்சியாக என்கேஜாகவே இருக்குது, இந்த லைன் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அப்படி சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் இப்போ கிட்டத்தட்ட மொபைல் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. உங்கள் கேள்விகளை நீங்கள் ஒரு செல்ஃபி வீடியோவாக எடுத்து எங்களுக்கு உங்கள் சந்தேகத்தை அந்த இடத்துல உங்கள் பேர் ஊரை சொல்லிவிட்டு, எனக்கு இந்த சந்தேகம், நான் இந்த இதை படிக்கணும்னு நினைக்கிறேன், இதுக்கு என்ன வழிமுறை அப்படின்றத ஒரு செல்ஃபி வீடியோவாக 20 வினாடிகளுக்குள்ளே அந்த விஷயத்தை கேட்டு அனுப்புனீங்கன்னா அதை ஒளிபரப்பி இங்கே நிகழ்ச்சிக்கு வர விருந்தினர்கள் மூலமாக விளக்கம் அளிக்கிற ஒரு நடைமுறையும் நம்மள்கிட்ட இருக்குது. அதுக்கான எண்ணும் உங்கள்கிட்ட அடிக்கடி இந்த திரையில் தோன்றதை நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்தபடியாக வேளாங்கண்ணிலேருந்து செல்வம்ங்கிற நேயர் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் செல்வம், உங்களுடைய சந்தேகம் என்ன? வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம். எங்க பாப்பா வந்து +2 சாரி, அவங்களுக்கு வந்து +2 முடிச்சிருக்காங்க. +2 இப்போ இந்த வருஷம் எக்ஸாம் எழுதிட்டாங்க. சரிங்க. அவங்கள வந்து பயோடெக்னாலஜி துறையில வந்து ஏதாச்சும் உள்ள வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், அதோட எப்படி இருக்கும்? பயோடெக்னாலஜிக்கு வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்குறீங்க? ஆமா சார். நிச்சயமா. விஜய் சார், பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து திரும்ப வந்து பார்த்தோம்னா அந்த பயோ அப்படிங்கிறதே வந்துட்டு என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, எல்லாரும் வந்துட்டு நம்ம பயாலஜி படித்தா தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்பினேஷன் ஆஃப் கோர்சஸ்ங்கிறது நிறைய வந்துருச்சு. பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பயோமெடிக்கல் வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்துட்டு இந்தந்த ஃபீல்டில் வந்து நிறைய வளர்ந்துக்கிட்டே வருது. இன்றைக்கி வந்து இந்த நுண்ணறிவு இதெல்லாம் வந்துட்டு நிறைய ஆராய்ச்சிகள் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து இந்த பயோடெக்னாலஜிக்கான இந்த ஆராய்ச்சிகளுக்கு வந்து நிறைய பணத்தை வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கான ஆராய்ச்சி கூடங்களை வந்து ஏற்படுத்துறதுக்கு நிறைய கல்லூரிகளுக்கு வந்துட்டு நிறைய பணத்தை வந்து ஒதுக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த படிப்புக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். இந்த படிப்பை வந்து நம்ம தாராளமாக எடுத்து படிக்கலாம். தாராளமாக எடுத்து படிக்கும் பொழுது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணிகிட்டே வரணும். இதில் என்னென்ன புதுசாக நம்ம பண்ணலாம், என்ன புது ஆராய்ச்சிகள் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதா இன்றைக்கி இந்தியாவில் நிறைய வந்து ஆராய்ச்சியாளர்கள் தேவைப்படுறாங்க. மாணவர்களை வந்து ஆராய்ச்சியாளர்களாக மாற்றுவதற்கு தான் வந்து நம்ம கவர்மெண்ட்டுமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக அவங்களுக்கு கிடைச்சிருக்க ஆலோசனை. இந்த நேரத்தில் சோஷியல் மீடியாவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், பிஏ தமிழுக்கு ஸ்கோப் இருக்கா சார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. கௌதம் இளங்கோ, பிஏ முடிச்சுட்டு ஜேர்னலிசம் பண்ணலாமா? முதல்ல பிஏ தமிழுக்கு ஸ்கோப் இருக்கா அப்படின்ற கேள்வியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல கௌதம் இளங்கோட பாராட்டுகள். இதுக்கு என்ன ஸ்கோப் அப்படி சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு உண்மையை முதல்ல நம்ம சொல்லிடுவோம். கடந்த சில ஆண்டுகளாக ஐஏஎஸ் தேர்வு வெற்றி பெறுபவர்களில் மிக பெரும்பான்மையானவர்கள் தமிழ் இலக்கியத்தை முதன்மை பாடமாக, ஆப்ஷனல் விருப்ப பாடமாக எடுத்து வெற்றி பெறுகிறவர்கள் தான். இந்த ஆண்டு ஏற்கனவே நான் ஒரு 10-12 கேண்டிடேட்ஸ் நான் பார்த்துட்டு இது வரைக்கும் மெயின் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ இன்டர்வியூக்கு போகிறாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஐஏஎஸ் இன்டர்வியூ போகும்போது கூட அவங்க தமிழ்லேயே கூட நுழைவுத் தேர்வை எடுத்துக்கலாம் இன்டர்வியூவை. ஆக தமிழ் இலக்கியங்கிறது மிகச்சிறந்த ஒரு விஷயம். அப்புறம் இரண்டாவது, மீண்டும் சொல்கிறோம், தமிழ் மொழிக்கு தமிழ்நாட்டில் இல்லாத டிமாண்ட் வேறு எங்கே இருக்க முடியும்? மிக நிச்சயமாக எப்போவுமே இருக்குது. தமிழ் ஆசிரியர்கள் தேவை, தமிழ் இலக்கியவாதிகள் தேவை, தமிழ் இலக்கிய ஆர்வலர்கள் தேவை, தமிழ் இலக்கிய எழுத்தாளர்கள் தேவை. அது எப்போவுமே வேணும். ஏன்னா தமிழ் இலக்கியம்ங்கிறது வந்து ஒரு சாகாவாரம் பெற்ற ஒரு கோர்ஸ் அது. அதனால் அவர் தைரியமாக எடுக்கலாம். அதுவும் எனக்கு எப்படின்னா, தமிழ் இலக்கியம் பற்றி தயவு செஞ்சு யூபிஎஸ்சி எழுதுங்க, ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுங்க. தமிழ் இலக்கியத்தையே முதன்மை பாடமாக, விருப்ப பாடமாக கொண்டு எழுதுங்கள். யாராலும் வருஷத்துக்கு குறைஞ்ச 10 பேர் வராங்க இப்போது தமிழ் இலக்கியத்தை விருப்ப பாடமாக கொண்டு ஐஏஎஸ் தேர்வு பெற்று வெற்றி பெறுகிறார்கள். அதனால் தமிழ் இலக்கியம் தயவு செய்து படிங்க, பிஏ இலக்கியம் படிங்க. இது ஒன்றில் மட்டும் நான் கொஞ்சம் மாறுபடுவேன். பொதுவாக பிஏ படிச்சுட்டு அடுத்து நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் போது வேறு ஒரு பாடம் எடுத்துங்க அப்படின்னு சொல்லுவேன். இங்கே மாத்திரம் அதுக்கு ஒரு விதிவிலக்கு. நீங்கள் மொழியை பாடமாக எடுத்துக்கொண்டால் பிஏ தமிழ் படிச்சுன்னா உடனே எம்ஏ தமிழ் படிங்க. தயவுசெய்து உடனே அதிலே நீங்கள் ஆராய்ச்சிக்கு போங்க. ஒரு முனைவராக வெளியே வாருங்கள். ஒரு மிகச்சிறந்த பேராசிரியராக ஏராளமான பேருக்கு நீங்கள் வழிகாட்டலாம். நிச்சயமாக தமிழுக்கு இங்கே
எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குங்கிறது சந்தேகமாக எழுதுறதே ரொம்ப அச்சுறுத்துறதாக நான் பார்க்குறேன். அடுத்தபடியாக பெங்களூர்லேருந்து ராஜேஸ்வரி அப்படின்றவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் ராஜேஸ்வரி, உங்களுடைய சந்தேகம் என்ன? ராஜேஸ்வரி, உங்கள் தொலைக்காட்சியை பார்க்காதீங்க, தொலைபேசியில் மட்டும் கவனம் செலுத்தி இங்கே பேசுங்க. சார் என் பொண்ணு +2 முடிச்சிருக்கா. சரிங்க, சொல்லுங்க. இது நெக்ஸ்ட் வந்து பிசிஏ பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும் சார்? பிசிஏ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பிசிஏவுக்கு சேர்றதுக்கு ஏதாவது படிப்பு இருக்கான்னு கேட்குறீங்களா? +2 முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக பிசிஏ பண்ணணுங்கிறது பிசிஏ பண்ணணுங்கிறது வந்து அதான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. என்ன வழிமுறை? ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் எங்கே வந்து பிசிஏ வந்து படிப்பு வந்துட்டு கொடுக்குறாங்களோ அந்த காலேஜில் வந்துட்டு அவங்க அப்ளிகேஷன் வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுத்தாலே போகிறோம். பிசிஏ முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி ஐடி ஃபீல்டில் இன்றைக்கி பிசிஏ பிஎஸ்சிக்கே வந்து நிறைய வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்குது. இல்லை இன்னும் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க ஒரு எம்சிஏ வந்துட்டு அந்த 2 வருட கோர்ஸாக வந்து பண்ண முடியும். ஸோ பிசிஏ ஒரு 3 இயர்ஸ், வந்து எம்சிஏ 2 இயர்ஸ், 5 இயர்ஸில் வந்து அந்த எம்சிஏ முடிச்சுட்டு ஒரு நல்ல துறையில் வந்துட்டு நல்லா ஷைன் பண்ண முடியும். நிச்சயமாக உங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக ஓசூர்லேருந்து ஸ்லாதன் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் ஸ்லாதன், உங்களுடைய சந்தேகம் என்ன? சார் நான் வந்து பிஏ கிரிமினாலஜி பண்ணலான்னு இருக்கேன் சார். பிஏ சார் கிரிமினாலஜி. ஓகே, அதுக்கு என்ன வழிமுறைன்னு கேட்குறீங்க? ஆமாம் சார், ஆமாம் சார். பிஏ கிரிமினாலஜி இது இந்த பிஏ கிரிமினாலஜிலாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆடு கோர்சஸ். இதெல்லாம் பல கல்லூரிகளில் இல்லை. மொத்தத்துக்கே தமிழ்நாட்டை இந்த வரைக்கும் 3 கல்லூரிகள் 4 கல்லூரிகள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிஏ கிரிமினாலஜியை பொறுத்து அதை வச்சு எதுவும் வேலை கிடைக்குமான மிகப்பெரிய லெவலில் இல்லை. மிகப்பெரிய அளவு எல்லாருக்கும் என்ன ஒரு காவல்துறைக்குள்ளே செய்யலாமே அப்படிங்கிறது ஒன்று தான். இந்த கிரிமினாலஜிங்கிறது ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் தவிர எங்கேயுமே அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அது ஒன்று. அதாவது சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஆடாக இருக்குது, யாரும் படிக்காத ஒரு படிப்பாக இருக்குங்கிறதுக்காக நம்ம எடுத்து படிக்கல ஒரு மிகப்பெரிய ஒரு இது இல்லை. ஆனால் ஒருவேளை இவர் தனிப்பட்ட முறையில் ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவாக வரலாம். அதெல்லாம் இன்னமும் இந்தியாவில் மிகப்பெரிய வளராத ஒரு துறையாக இருக்கிறது. அந்த மாதிரி வரலாம். இல்லைன்னு கூட நான் சொல்கிறேன், பிஏ கிரிமினாலஜி படிச்சுட்டு அதை சார்ந்த தொழிலுக்கு தான் போகணும் அப்படின்னா தான் கஷ்டம். ஆனால் பிஏ கிரிமினாலஜி படிச்சுட்டு ஏதோ ஒரு போட்டித் தேர்வு எழுதி அரசு படிப்பில் செல்ல வேண்டும் என்று நினைத்தால் எப்போவுமே ஸ்கோப் இருக்குது. ஆனால் கல்லூரி கிடைப்பது மிகவும் நல்ல விஷயமாக இருக்காது. அதுக்கு ஏராளமான படிப்பதற்கான புத்தகங்கள் கிடைப்பது மிகவும் அரிதாக. ஏன்னா ஆங்கிலத்தில் நிறைய புத்தகங்கள் இருக்குது, தமிழ் அதிக அளவு புத்தகங்கள் இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் கடினமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் மீறி அவர் படிக்கணும் ஆசைப்பட்டாங்கன்னா கட்டாயம் படிக்கலாம். ஆனால் இதெல்லாம் இருக்குது. அது ஒரு ஆடு கோர்ஸு, யாரும் எடுக்காத ஒரு கோர்ஸ், அதனால் நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சானா தயவுசெய்து வேண்டாம். மற்றபடி அதுக்கு உண்மையிலேயே ஒரு ஈடுபாடு இருக்குது, ஒரு ஆர்வம் இருக்குது என்று சொன்னால் அவர் அந்த ஊரில் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. மொத்தத்திலே 2-3 கல்லூரிகள் தான் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். அதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஆடு கோர்ஸ் எடுக்கும்போது பல கேள்விகள் முன்னால் இருக்குது. அதெல்லாம் பார்க்கணும். விஜய் சார், இந்த மாதிரியான ப்ரிஃபரன்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு யூனிக்கான கோர்ஸை தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படின்றது தன்னோட வச்சிருக்காரு. இப்போ இந்த வேலை வாய்ப்போட அவர் தொடர்படுத்தி பார்க்குறாரா அப்படின்றது ஒரு நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த மாதிரி அணுகுமுறையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதை வந்து நம்ம இப்போ அந்த ஒரு வித்தியாசமான படிப்பை நான் படிக்கணும்னு நினச்சி அதுக்குள்ளே வந்துட்டு அவர் போகணும்னு நினச்சாருன்னா உண்மையிலேயே வந்துட்டு அது திரும்பி வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல அவர் ஃபெயில் ஆகலாம். இல்லை, இந்த கிரிமினாலஜியில் வந்துட்டு அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சைக்கலாஜிக்கலாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கிரிமினாலஜி கோர்ஸ் நான் படிக்கிறதுனால இது இல்லை வந்து சின்ன வயசுலேருந்தே ஏதோ ஒரு ஈடுபாடு இருந்திருக்கலாம். இது வந்துட்டு என்னென்னா வந்து துப்பறிகிறதுல வந்துட்டு ஒரு வல்லுநராக இருந்திருக்கலாம். இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு ஐக்யூ பிரெயின் இருந்திருக்கலாம். இதனால் நான் இந்த கோர்ஸை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை யாரோ வந்து தூண்டி விட்டுருக்கலாம், நீ இந்த கோர்ஸை படிச்சுன்னா உனக்கு நல்லாயிருக்கும், உனக்கு இந்த இது வந்து உனக்கு இந்த ஸ்கில் இருக்குது, இந்த ஸ்கில் இருக்கிறதுனால நீ இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அதுக்கு நம்ம வந்து தயாராகிட்டோமா அப்படிங்கிறத வந்து ஒரு செல்ஃப் இவாலுவேஷன் பண்ணிக்கிட்டாருன்னா தாராளமாக எடுத்து படிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய இது என்ன ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத வந்து சார் சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் புக் இருக்கும், தமிழில் புக் இருக்காது அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த ஹேர்டில்ஸ் எல்லாம் அவர் கிராஸ் பண்ணணும். ஏதோ ஒன்றத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற போது சில ஹேர்டில்ஸை நம்ம கிராஸ் பண்ணி தான் வந்தாகணும். இப்போ பிஏ கிரிமினாலஜி படிச்சுட்டு நம்ம ஒரு போலீஸ் துறையில் வந்துட்டு ஏதோ ஒரு வேலைக்கு நம்ம போகிறோம், இல்லை வந்துட்டு வேறு ஏதோ ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு சிபிஐயில் வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு கன்சல்டண்ட்டாக போக போகிறோம், இல்லை அதுக்குண்டான அந்த தேர்வுகளை எழுதி நம்ம போக போகிறோம், இல்லை ஒரு ப்ரைவேட்டாக ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி ஃபார்ம் பண்ண போகிறோம். என்ன அவரோட விஷன் என்ன அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் தாராளமாக அந்த கோர்ஸை பண்ண முடியும். நீங்கள் இன்னும் ஒரு சின்ன ஒரு கூடுதலான ஒரு விளக்கம். பொதுவாக நம்ம கோர்சஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம் கோர்சஸ் ஆர் வெரி ஆட், சம் கோர்சஸ் ஆர் யூனிக். இது வந்து யூனிக் கோர்ஸில் வராது. இது ஏன்னா குற்றவியல் சார்ந்த ஒரு படிப்பு படிக்கிற போது அதுக்கு ஏற்கனவே சட்டம் இருக்கிறது. ஸோ பிஎல் படிக்கிறவங்களுக்கா அல்லது பிஏ கிரிமினாலஜி படித்தவங்களா அப்படின்னு பார்க்கும்போது மிக நிச்சயம் பிஎல் படிக்கிறவங்களுக்கு தான் மிக முன்னுரிமை தரப்படும். அதனால் அது ஒன்று இருக்குது. அப்புறம் இரண்டாவது, இந்த யூனிக் கோர்சஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பறவைகள் பற்றி ஆராய்ச்சி இருக்குது வச்சுக்கோங்க, இல்லை வேளாண் ஆராய்ச்சி இருக்கிறது, என்விரான்மெண்டல் சயின்ஸ் இருக்குது. இதெல்லாம் யூனிக் கோர்சஸ்.
அது என்னென்னா ஒரு பாசிட்டிவ் கோர்சஸ் அதுக்கு எப்போவுமே சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இது ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அதனால் இது ஒரு ஆட் கோர்ஸாக தான் வருது. இது ஆக்சுவலாக ஒரு யூனிக் கோர்ஸாக இது வரல. இதுவே நீங்கள் ஃபோரன்சிக் சயின்ஸ் சொன்னீங்க வச்சுங்களேன், அது வந்து ஒரு மாதிரியான ஒரு யூனிக் கோர்ஸ் சொல்லலாம். ஸோ ஃபோரன்சிக் சயின்ஸாக கிரிமினாலஜியாக பார்க்க போனால் ஃபாரன்சிக் சயின்ஸ் போகலாம். பட் கிரிமினாலஜியும் பார்க்கும்போது என்ன அதில் ஏற்கனவே பிஎல் படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நிச்சயமாக கிரிமினாலஜி ஒரு பாடம் இருக்குது அவங்களுக்கு. அதனால் அவர்களோட போட்டி போட வேண்டி வருங்கும் போது சற்றே ஆடு கோர்ஸ் இது. நிச்சயமாக அவருக்கு தேவையான விரிவான விளக்கம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக ரைஸாங்கிற நேர் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் ரைஸா, உங்களுடைய சந்தேகம் என்ன? வணக்கம் சார். என் பொண்ணு +2 முடிச்சிருக்கா. சரிங்க. கம்ப்யூட்டர் குரூப் தான் எடுத்திருக்கா. மேக்ஸே வராது, என்ன டிகிரி அது என்ன படிக்கலாம்னு கேட்குறான். மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டம் அவங்களுக்கு. இது அவங்களே சொல்றாங்களா, நீங்க அப்படி கருதுறீங்களா? பெனிஃபிட்டா இருக்கணுமா, ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்தா பரவாயில்ல. சரி, நிச்சயமா உங்களுக்கான ஆலோசனை என்னன்னு பார்க்கலாம் சார். இல்லை, அவங்க மேக்ஸே வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம +2 வரைக்கும் எப்படி மேக்ஸ் வந்து படித்தாங்கங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது. அதுவும் வந்து அவங்க மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி குரூப் எடுத்து படிச்சிருக்கிறாங்க. என்ஜினியரிங் போகணும்னு விரும்பி எடுத்தாங்களா? ஏன்னா வந்து 10th படிக்கும் போதே வந்துட்டு அந்த மேக்ஸோட கஷ்டம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேக்ஸ் வராது அப்படின்னா அடுத்த இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறத பார்த்து அப்பயே வந்து +1 +2 ஒரு குரூப் எடுக்கும்போதே அந்த முடிவு எடுத்துருக்கலாம். அந்த இது இல்லாமல் இப்போ வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுத்து படிச்சுட்டாங்க. இப்போ அடுத்த லெவலில் வந்து என்ன பண்ணலாம்? இப்போ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது? ஒரு பிஎஸ்சி படிக்கும்பொழுது பிஎஸ்சி பாட்டனி, பிஎஸ்சி ஜுவாலஜி, கொஞ்சம் மேக்ஸை தவிர்த்து வரக்கூடிய ஏதாவது ஒரு கோர்ஸு, இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லை பிசிஏ. ஏன்னா 1-2 பாடங்கள் வந்து இந்த பிஎஸ்சின்னு எடுக்கும்பொழுது மேக்ஸ் கண்டிப்பாக வரும். இல்லை அதுக்கடுத்து இப்போ மேக்ஸில் வந்து எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்கங்கிறது தெரியல. இப்போ ஒரு பிகாம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்ஸும் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு மேக்ஸ் மாதிரி தான் வரும். அந்த அளவுக்கே வந்து அவங்க கஷ்டப்படுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இல்லைன்னா வந்துட்டு என்ன பண்ணலாம்னா பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சரோ இல்லை பிஏ தமிழ் லிட்ரேச்சரோ மேக்ஸே இல்லாமல் அந்த லிட்ரேச்சர் ஃபீல்டில் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து படிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட வந்து உட்காந்து கொஞ்சம் நம்ம விரிவாக நம்ம பேசணும்னா அப்படின்னா வந்துட்டு அவங்களோட என்ன இன்ட்ரெஸ்ட்டு, எங்கே வந்து அவங்க டீவியேட் ஆகிருக்காங்க, ஏன் மேக்ஸ் பிடிக்காமல் போச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல கருத்தை வந்து யாராவது முன்னிறுத்தலாம். சமூக வலைதளத்துலேருந்து ஒரு கேள்வி பார்த்துடலாம் சார். கவிதா தியாகராஜன் தியாகு அப்படின்றவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. வணக்கம் நண்பரே, என் மகள் பிஎஸ்சி நியூட்ரிஷன் 3rd இயர் படிக்கிறாங்க. இந்த படிப்பில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. நியூட்ரிஷன் அகெயின் வந்துட்டு மெடிக்கல் ஃபீல்டில் வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப தேவைப்படுற ஒரு துறை. எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவள்ளுவரே வந்துட்டு திருக்குறளில் சொல்லாத கருத்துக்கள் எதுவுமே கிடையாது. எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி வந்து நம்ம அதை தெரிஞ்சிக்காமல் போயிட்டோம். இதை நம்ம தெரிஞ்சிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இதை சொல்லி கொடுக்கறதுக்கு நமக்கு ஒருத்தர் தேவைப்படுறாங்க. இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த 3 வேளை சாப்பாடை வந்து நம்ம எப்படி சாப்பிடணும், என்ன சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு உண்டான அந்த சக்தி கிடைக்கும், இதை வந்துட்டு நம்ம முறைப்படுத்திக்கிறதுக்கே வந்துட்டு நமக்கு ஒருத்தர் தேவைப்படுறாங்க. அந்த துறையை தான் அவங்க தேர்ந்தெடுத்து படிச்சிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். இன்றைக்கி வந்து ஜென்ரேஷனுக்கு வந்து நிறைய அதை சொல்லித்தர வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸில் அவங்களுக்கு உண்டான நீட் இருக்குது. அவங்க தனியாக வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண முடியும். இல்லை ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் வந்து ஜாயின் பண்ணி அதை படிக்கலாம்னாலும் படிக்கலாம். நிச்சயமாக உங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். சோஷியல் மீடியாவிலே நம்ம இன்னொரு கேள்வியும் பார்த்துடலாம். இதில் என்னென்னா, இஸ் தேர் எனி ஏஜ் லிமிட் டு அப்ளை இன் ஆர்ட் காலேஜஸ்? கேன் யூ சே ஏஜ் இஸ் டு அப்ளை இன் டிப்ளமா இன் மீடியா? இல்லை, பொதுவாக வந்து ஏஜ் லிமிட்லாம் இல்லை. அது ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஆடு கொஸ்டின். அகைன் ரொம்ப நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பொதுவாக எந்த ஒரு கல்லூரியிலுமே அவங்க வயது வந்து ஒரு உச்சவரம்பு வைப்பதில்லை. அவர்கள் அதுக்கான குறைந்தபட்ச கல்வித் தொகை மட்டும் தான் வைக்கிறாங்களே தவிர்த்து அவர்கள் 40 வயதிலும் 45 வயதிலும் கூட சென்று படிக்கலாம். என்ன ஒன்று ஒரு கொஞ்சம் ஆடாக இருக்கும் அந்த கல்லூரியில் அவர்கள் தேர்ந்தெடுக்கணும். அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குமே தவிர்த்து அவர்கள் தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்றால் கல்லூரியில் அவங்க அட்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா எப்போ வேணால் படிக்கலாம். அந்த மாதிரி ஒரு உயர்ந்தபட்ச வயது வரம்புலாம் வைக்கல. குறைந்தபட்ச கல்வித் தொகை தான் வைக்கப்பட்டிருக்கிற தவிர உயர்ந்தபட்ச அதிகபட்ச சீலிங் இருக்குல்ல, ஏஜ் சீலிங், அது மாதிரி அதிகபட்ச வயதுங்கிறது இல்லை, வயது வரம்புங்கிறது இல்லை. ஸோ அவங்களுக்கான விளக்கம் கிடச்சிருக்கும். அடுத்தபடியாக திருச்சியிலேருந்து நந்தினி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தினி, உங்களுடைய சந்தேகம் என்ன? ஹலோ சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க. நான் நந்தினி பேசுறேன் சார். சொல்லுங்க சார். நான் 3rd இயர்ஸ் எடுத்திருக்கேன் சார். அடுத்தது பிகாம் படிக்கலாமா, பிசிஏ பிபிஏ அந்த மாதிரி ஏதாச்சும் படிக்கலாமா சார்? பிஎஸ்சிஏ படிக்கலாமா சார்? கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஓகே, எப்போவுமே என்னோட ஓட்டு பிகாமுக்கு தான். பிகாம்
கூடவே சிஏ இந்த ரெண்டும் சேர்ந்து படிங்க. உண்மையிலே ரொம்ப நல்லது. இதை விட ஒரு பெட்டர் ஆப்ஷன் இருக்கவே முடியாது. பிகாம் ஒருவேளை கல்லூரியில் கிடைக்கலனா கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் சேர்ந்துங்க, பரவாயில்ல. வீட்டில் இருந்தபடியே பிகாமும் படிக்கலாம், சிஏவும் படிக்கலாம். ரெண்டுமே அலைடு சப்ஜெக்ட்ஸாக தான் இருக்கும். நிறைய கற்றே கடினமாக இருக்கும், ஆனால் மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்கும். அதனால் பிகாம் சிஏ தான் பெஸ்ட் ஆப்ஷன். யோசிக்கவே வேண்டாம். நிச்சயமா. அடுத்தபடியாக மஸ்கட்லேருந்து சுபத்ரா இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சுபத்ரா, உங்களுடைய சந்தேகம் என்ன? ஹலோ சார், நான் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட், கிளாஸ் 12 படிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நீட் எக்ஸாம் நெக்ஸ்ட் இயர் நான் எழுத போகிறேன். நான் பிசிஎம்பி குரூப் எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து என்ன நீட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோம் நெக்ஸ்ட் இயருக்கு? நான் என்ஆர்ஐ கோட்டாவாக வருவேன். ஸோ அப்போ நான் ஸ்டேட் கோட்டாவில் அப்ளை பண்ணலாமா? ஸோ என்ஆர்ஐஸ் வந்து என்ன டிஃபெக்ட் இருக்குது இந்த ப்ரொசீஜரால் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? நான் எம்பிபிஎஸ் பிளான் பண்ணுற எடுக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க சார். நிச்சயமா. விஜய் சார். இல்லை, அவங்க நீட்டுக்கு தான் பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. நீட்டு வந்து என்ன அப்படின்னா 2 முறை வந்து மத்திய அரசு வந்து இந்த தேர்வை நடத்திக்கிட்டு இருக்கு. எந்த தேர்வை வந்து அவங்க எழுத போகிறாங்கங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான அப்ளிகேஷன் அவங்க அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நீட் தேர்வை வந்து அவங்களால எழுத முடியும். அதுக்கடுத்து வந்து அவங்க என்ஆர்ஐ கோட்டாவில் தான் வருவேங்கிறதுல கரெக்டாக சொல்கிறாங்க. ஏன்னா மஸ்கட்டில் இருந்து படிச்சுட்டு வரும்போது அந்த அவங்களோட சிட்டிசன்ஷிப் எங்கே இருக்குங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ அந்த சிட்டிசன்ஷிப் பேஸ் பண்ணி அவங்க என்ஆர்ஐயில் வராங்களா இல்லை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் நாம்ஸில் வராங்களாங்கிறது தெரிஞ்சிடும். நீட் தேர்வை முடிச்சதுக்கப்புறம் அந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் வந்துட்டு கவுன்சிலிங் நடக்கும். கவுன்சிலிங் அடிப்படையில் வந்து அவங்க கல்லூரியை தேர்ந்தெடுக்க முடியும். நிச்சயமாக அவங்களுக்கான விளக்கம் கிடைச்சிருக்கும். இன்னும் டீட்டெயிலான விளக்கம் கூட நீட் பற்றி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஷோவே நம்ம வைக்க இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியில் கூட அவங்க அந்த விளக்கத்தை பெறலாம். தொடர்ச்சி அந்த நிகழ்ச்சியை வாட்ச் பண்ணி சார், ஒரு இறுதி கேள்வி இந்த நிகழ்ச்சியில். ஜெபருல் ராபின்சன்கிறவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. கிராமப்புறங்களில் இருக்கும் பொறியியல் கல்லூரிகளில் கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் தேர்வு செய்யப்படும் மாணவர்களுக்கு வேலை வழங்கப்படுவதில்லை. இதற்கு சட்ட ரீதியாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காரு. சட்ட ரீதியாக அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை எங்கேயுமே. ஏன்னால் எல்லா நிறுவனங்களுமே தாமாக முன் வந்து வேலை வாய்ப்புகள் தரக்கூடியதுதான். ஆனாலும் கூட நாம் இதை கடுமையாக ஆட்சேபிக்கிறோம். என்னென்னா இந்த நகர்ப்புறம் மாநகரில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் இருக்கக்கூடியதான் மிகச்சிறந்த அறிவுடையவர்கள் அப்படிங்கலாம் அந்த மாதிரி ஒரு மித்தியமெல்லாம் உடைக்கணும் நம்ம ஆக்சுவலாக. ஏன்னா கிராமப்புற பொறியியல் கல்லூரிகள் இருந்தால் மிகச்சிறந்த சாதனைகள்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஆண்டிற்காக நம்ம சொல்லிவிடுவோம். ஐஏஎஸ் பாஸ் பண்ணுறக்கூடிய மிக பெரும்பான்மையான இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள் தான் வருகிறார்கள்ங்கிறது இப்போ நான் பதிவு பண்ணணும். இது உண்மை. நிச்சயமாக. நோ எக்ஸாகரேட்டட் திங். நிச்சயமாக. இந்த எங்கள் அரங்குக்கே வந்து பல்வேறு கல்வி ஆலோசனைகள் வழங்கிய உங்கள் இருவருக்கும் நியூஸ் 7 தமிழ் சார்பாக நன்றி. நேயர்களே, உங்களுடைய சந்தேகங்கள் தீர்க்கப்பட்டிருக்கும் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்து உங்களுடைய கருத்துக்களை feedback@ns7.tv என்கிற மின்னஞ்சல் முகவரியில் தெரிவிக்கலாம். இந்த நிகழ்ச்சியை மேம்படுத்துறதுக்கு உங்களோட ஆலோசனைகளையும் அதில் சொல்லலாம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம்.